படம் கடைசி உலக போர். பிடி சாருக்கு அப்புறமா ஹிப்பாபாதி நடிச்ச படம் தான் இது. இந்த படத்துக்கு ஹிப்பாபாதி தான் ப்ரொடியூசர், கதை, திரைக்கதை, வசனம், பாட்டு, மியூசிக், டைரக்ஷன் எல்லா பரிணாமங்களையும் பூந்து விளையாண்டிருக்காரு. வழக்கம் போல ஒரு பாட்டு கூட மனசுல நிக்கல. அதுக்கப்புறம் படத்துல வர லவ் கொஞ்சம் கூட ஒட்டல. சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் சுத்தமா எடுபடல. ஹிப்பாபாதி இவ்வளவு பண்ணதுக்கு உருப்படியா ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம். அதுக்கு மேல காஸ்டிங்ல நீ கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா சுமாரான ஒரு படமாவது வந்திருக்கும். மத்தபடி தமிழ் சினிமாவில இது ஒரு புது முயற்சி. அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். சரி வாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். படத்தோட ஓபனிங்ல நட்டியோட வாய்ஸ் ஓவர்ல இந்த உலகம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்தை ஆண்டு இருக்குங்க. அப்படி ஆண்ட எல்லாமே ஒரு கட்டத்துல அழிஞ்சு போயிருக்கு. அது இயற்கையாகவோ இல்ல செயற்கையாகவோ. ரெண்டாவது உலக போற ரெண்டு குண்டு தான் முடிச்சு வச்சுச்சு. உலகமே அழிஞ்சிரும்னு உலக நாடுகள் ஒண்ணு சேர்ந்து அக்டோபர் 24, 1945 வருஷம் ஐநா சபை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குனாங்க. அது மூலமா நாட்டுல தேவையில்லாம நடக்கிற சண்டைகளை கட்டுப்படுத்தினாங்க. ஆனா அது பிடிக்காத சைனா, ரஷ்யா அதோட 72 நாடுகள் ஒண்ணு சேர்ந்து ஐநா சபைக்கு எதிரா ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு புதிய கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. இந்தியாவை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு நாடும் ரிபப்ளிக்ல இணைஞ்சிச்சு. அந்த ரிபப்ளிக்ல இணையாத நாட்டு மேடெல்லாம் பொருளாதார தடையை போட்டாங்க. இந்தியா ரிபப்ளிக்ல இணையாததுனால கச்சா எண்ணெய் தர முடியாதுன்னு ரஷ்யாவும் அரபு நாடுகளும் தெரிவிச்சிச்சுங்க. அதனால இந்தியாவுல பெட்ரோல் விலை 500 ரூபாய் வரை உயர போகுது. அதே சமயம் பசிபிக் கடல்ல அமெரிக்க படையும் ரிபப்ளிக் படையும் எல்லைகளை சண்டை போட்டு இருக்காங்க. உலகமே ரெண்டா பிரிஞ்சதுனால உலகத்தோட மொத்த பண வருவாய் நின்னு போச்சு. அதனால மிகப்பெரிய போர் வந்துச்சு அப்படின்னு முடிய அங்கே கட் பண்ணி பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி 2029 சென்னை அண்ணா சாலையில குண்டுமலை பேரித காட்டுறாங்க. அதுல மாட்டிக்காம தப்பிக்கணும்னு நட்டியுமே ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடிதான் ஹீரோவே தலைதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்க. அவர் கூட சேர்ந்து இன்னும் பல பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே குண்டு போடுறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. தமிழ்நாட்டோட சிஎம் ஜிஎன்ஆருக்கு ஹார்ட் அட்டாக் வரவும் சீஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவரோட வீட்லயே வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால தமிழ்நாடு அவரோட வீட்டுக்கு முன்னாடி தான் திரண்டு நிக்கிறாங்க. இதனால போலீஸுக்கு மக்களுக்கு இடையில தள்ளுமுள்ளு நடக்குது. அதே சமயத்துல எதிர்கட்சியோட தலைவரும் அவரோட எம்எல்ஏக்களோட ஆளுநரை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அடுக்கி விடுறாரு. இதை எல்லாத்தையுமே ஜிஎன்ஆரும் அவரோட வீட்டுல படுத்த படுக்கைய பாத்துக்கிட்டு இருக்க. கூடவே அவரோட பொண்ணு கீர்த்தனாவும் அவரோட மச்சான் நட்டியும் டிவில பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நட்டியும் அவரை பத்தி சொல்றாரு. ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்த ரவுடி தண்டச்சோறு பொறுக்கிதானா. ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என் பேரு எம்எல்ஏவோட மச்சான். அரசியல்வாதியா இருந்தா பதவி கிடைக்கும். ஆனா அரசியல்வாதியோட நிழலா இருந்தா அந்த பதவியை கொடுக்கற அளவுக்கு பணமும் பவரும் எல்லாமே கிடைக்கும். அதனால ஜிஎன்ஆர் எம்எல்ஏ ஆன காலத்துல இருந்தே அவர் கூட பயணிக்க ஆரம்பிச்சேன். அவரோட பினாமியான பினாமின்ற பதவியை முட்டாள் தான் கேவலமா பாப்பான். நான் புத்திசாலி. 4 சோசியல் மீடியா ஏஜென்சி, கொஞ்சம் மீம் பேஜஸ், 3 நியூஸ் பேப்பர், ஒரே ஒரு டிவி சேனல், இதுல ஒரே ஒரு பப்ளிசிட்டி கேம்பெயின். இதுல நல்லவன் கெட்டவனா மாறுவான், கெட்டவன் நல்லவனா மாறிடுவான். இது எல்லாத்தையுமே நான் சொந்தமா வச்சிருந்தேன். எங்க மாமா ஜிஎன்ஆர் எம்பி ஆனதுனால ஹிந்தி கத்துக்கிட்டு நேஷனல் அரசியலுக்கு போனேன். நாட்டோட பல மொழிகளை கத்துக்கிட்டு அந்த நாட்டோட எல்லாம் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த உலகத்துல என்ன வேணாலும் வாங்க முடியும் என்னால. ஆனா ஒரு கிங் மேக்கருக்கு கிங் முக்கியம் இல்ல, கிங்டம் தான் முக்கியம். அதனால ஜிஎன்ஆர் காலி பண்ணிட்டு எனக்கு ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதா என் லட்சியம்னு சொல்ல அங்கே கட் பண்ணி இப்ப டிவில புலிப்பாண்டி அப்படிங்கிற ஒருத்தவர் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வயசானவங்களை சிஎம் ஆக்கனா இப்படிதான், என்ன மாதிரி இளைஞர்கள் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அப்படின்னு பேட்டி கொடுக்கறாரு. இதை பார்த்த ஜிஎன்ஆரும் அவரோட பொண்ணு கீர்த்தனா கிட்ட எனக்கு அப்புறம் நீ தான் இந்த கட்சியையும் மக்களையுமே காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கீர்த்தனாவும் உடன்படவே இல்ல. அதனால ஜிஎன்ஆரும் நட்டியை கூப்பிட்டு கீர்த்தனாவை தயார்படுத்த அப்படி சொல்ல அவரும் கீர்த்தனாவை தயார்படுத்துறாரு. ஜிஎன்ஆரும் பொதுமக்களுக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இனிமே கீர்த்தனா தான் அப்படின்னு கையை தூக்கி காட்ட மக்களுமே ஆரவாரம் பண்றாங்க. அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீர்த்தனாவும் மலைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஈவன் கேம்ப் விஷயமா போயிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஃபாரஸ்ட் ஆபீசரான நம்ம ஹீரோமே வந்திருக்காரு. அப்படியே ஹீரோ பண்ண சின்ன சின்ன உதவியெல்லாம் பார்த்து கீர்த்தனாவுக்கு ஹீரோவை பிடிச்சு போகுது. அதனால ஹீரோ கிட்ட உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் எனக்கு அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க, சென்னையில ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன், இப்ப வேலைக்காக இந்த காட்டுக்கு வந்துட்டேன், இதுதான் என்னோட வீடு, எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எல்லாருக்குமே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம உலகத்துக்குள்ள வர நாம தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க நம்பரை கொடுங்களே அப்படின்னு சொல்லி நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சென்னை வந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவும் கீர்த்தனா கிட்ட ஹோம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிருக்கோம். அப்ப ஹோம்ல இருக்கிற பசங்க யாராவது செலிபிரிட்டி வந்து ஓபன் பண்ணா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு செலிபிரிட்டி நீ தான், கொஞ்சம் வந்து ஹோம ஓபன் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்டு பார்க்க அவங்களும் வரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் ஜிஎன்ஆர் கீர்த்தனாவை அரசியல இறக்கி விட்டுருக்காரு. அதனால ஹோமோட திறப்பு விழாக்கு வந்த கீர்த்தனாவோ ஹீரோவை பார்த்து எனக்கு அரசியல் சுத்தமா வரல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் அடுத்த எஜுகேஷன் மினிஸ்டர் நீ தான், இன்டர்நெட்ல இப்படி பேசிக்கிட்டு என்னத்துக்கு ஆகுறது, உன் பவர் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படி சொல்ல எங்க மாமா தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் சும்மா ஒரு பொம்மை மாதிரி தான் அவர் கையில இருக்கேன் அப்படி சொல்ல அப்போதான் ஹீரோவும் அவர் ஹோம்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் காட்டி இவங்கள படிக்கவே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே நல்லா படிக்கிற பசங்க, இப்ப வந்து இருக்கிற பிரைவேடைசேஷன் பாலிசினால அவங்களால படிக்க
படிக்க கூட முடியல, காசு இருந்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இன்னும் தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஆனா நீ நினைச்ச அவங்களோட தலையெழுத்த மாத்த முடியும், அவ்வளவு பவர் உன்கிட்ட இருக்கு, நல்லதா ஒரு எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கீர்த்தனாவும் யோசிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் பண்றதுக்கு என் கூடவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்க கண்டிப்பா இருப்பேன்னு சொல்றாரு ஹீரோ. அப்படி கீர்த்தனாவும் ஹீரோ எழுதி தரத மக்கள் கிட்ட பேசி பேசி நடக்கிற இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாங்க. அந்த நேரம் பார்த்து மீடியாவும் மைக் எடுத்துட்டு வந்து அடுத்ததா நீங்க தான் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக போறீங்க, உங்களோட கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு கீர்த்தனாவும் இது வரைக்கும் ஸ்கேண்டினேவியா எஜுகேஷனை பத்தி பேசுறேன், உலக நாடுகளை நாளைக்கு நம்மளோட எஜுகேஷனை பத்தி பேச வைப்பேன், எல்லாருக்குமே ஃப்ரீயா எஜுகேஷனை கொடுக்க போறேன் அப்படின்னு பேட்டி கொடுக்கறாங்க. இந்த பேட்டியுமே வைரல் ஆகுது. அதனால நட்டியும் கீர்த்தனா கிட்ட வந்து ஏமா இப்படி பேசின, இதனால நம்ம கட்சிக்கு நிறைய பிரச்சனை வருமா, நம்ம கட்சியில இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டரும் 20-30 ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து அவங்களே நமக்கு எதிர திரும்புவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கீர்த்தனாவும் இதுக்குதான் அரசியல் வரமாட்டேன்னு சொன்னேன், நான் பண்றதை என்ன பண்ண விடுங்க அப்படின்னு நட்டியை எதிர்த்து பேசிட்டு போறாங்க. அதனால நட்டியும் கோமா ஐஜி கல்யாணம் பார்த்து கீர்த்தனா பேசுறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பாருங்க, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு கீர்த்தனா, இவ்வளவு அறிவாளெல்லாம் பேச மாட்டான், சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்றாரு. அப்படி இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ரிபப்ளிக் நாடுகளும் பசிபிக் கடல்ல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரிபப்ளிக்ல சேராம இருக்கிறதுனால இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தர முடியாதுன்னு ரஷ்யாவும் அறிக்கை விடுறாங்க. அப்பதான் பிஎம் கூட இருந்த சென்ட்ரல் மினிஸ்டர் ராம்கியும் பேசாம நம்ம ரிபப்ளிக் கூட சேர்ந்துடலாமா, இல்லனா 350 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் 500 ரூபாய் வரைக்குமே போயிடும், நாட்டுல ஏகப்பட்ட பேர் ஸ்ட்ரைக்ல இறங்கிடுவாங்கன்னு சொல்ல நாடே கதிகலங்கி போயிடும் சொல்ல அதுக்கு கூட இருந்த மினிஸ்டர் லோத்தாவும் அப்ப அந்நிய முதலீட்ட முழுசா ஒழிக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே எடுக்கணும், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களை பிடிச்சு பொருளாதார உயர்வை கட்டுப்படுத்தணும் அப்படி சொல்ல அதுக்கு பிஎம்மும் சரின்னு சொல்றாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அந்த சட்டத்தினால தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவரை ரிபப்ளிக் மணி லாண்டரி கேஸ்ல கைது பண்றாங்க. அந்த கைதை நட்டி சொல்லிதான் ஐஜி பண்ணிருக்காரு. இப்ப ஐஜி நட்டிக்கிட்ட வந்து அதான் எதிர்க்கட்சி தலைவரை சேஃப்டி பண்ணிட்டோமே அப்படியே டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நட்டியும் அவன் அரசியல் தான் எதிர்க்கட்சி, பிசினஸ்ல பார்ட்னர், சென்ட்ரல் மினிஸ்டர் ராம்கி பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது ரஷ்யா சைனால இருந்து ரோடு ஆயில்னு எந்த டீல் வந்தாலும் நமக்கு அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி பாத்துப்பான், அதுக்கு அவனுக்கு 25% கமிஷன், அந்த டீல்ல வர கருப்பு பணத்தை இந்த எதிர்க்கட்சி தலைவன் கண்டெய்னர்ல பதுக்கி வச்சிருந்தான், நம்ம கெட்ட நேரம் ரிபப்ளிக் இந்தியா மேல பொருளாதார தடை போட்டுட்டாங்க, கண்டெய்னரை மட்டும் பிடிச்சாங்க நம்மள தேசத்துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திடுவாங்க. இப்ப புதுசா வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்திருக்கிற லோத்தா அத மோப்பம் பிடிச்சிட்டான், ஹோம் மினிஸ்டர் சரி கட்டி சிபிஐ ரைடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான், அதனாலதான் லோக்கல் போலீஸ வச்சு உங்க எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ண சொன்னேன். இப்ப ஹார்பர்ல இருக்கிற அந்த கண்டெய்னரை வெளியில எடுக்கணும், அதுக்காக நார்த் போர்ட் மெட்ராஸ்ல நடக்கிற அந்த புலிப்பாண்டி மாநாட்டுல கலவரம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நட்டுக்கு தெரிஞ்ச சேட்டுவை கூப்பிட்டு புலிப்பாண்டி மாநாட்டுல கலவரம் பண்ணணும் அப்படி சொல்ல அவனும் சரி பண்றேன் அப்படி சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஐஜி நட்டிக்கிட்ட ஏன்பா அந்த கலவரம் பெருசானா பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்ல அதைத்தான் நானுமே எதிர்பார்க்கிறேன், கலவரம் பெருசானா ஸ்டேட்ல சேஃப்டி இல்ல அப்படி சொல்லிட்டு சிபிஐ உள்ள வராது, அதுக்குள்ள கண்டெய்னரை வெளியில எடுத்துலாம் அப்படி சொல்றாரு. அப்படி புலிப்பாண்டியோட அந்த மாநாட்டு நடக்கிற அந்த இடத்துல கலவரம் பண்றதுக்காக சேட்டோட ஆளுங்க வந்திருக்காங்க. அதே மாநாட்டை பாக்குறதுக்காக தான் ஹீரோவும் அவரோட ஹோம் பசங்களும் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல கீர்த்தனாவும் ஹீரோவை பார்த்து எனக்கு என்ன வேணும்னு தெரியாமே இந்த அரசியல்ல ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க தான் வேணும், நீங்க என் கூட இருந்தாதான் நான் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னோட லவ்வ சொல்ல அதுக்கு ஹீரோமே ஒத்துக்கிறாரு. அப்பதான் சேட்டோட ஆளுங்க மாநாட்டுல கலவரம் பண்ண ஆரம்பிக்க எல்லா மக்களுமே பதறடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கலவரத்துல இருந்து கீர்த்தனாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களை சேஃபா கூட்டிட்டு போறாரு. ஆனா ஒரு இடத்துல சேட்டோட டீம் கிட்ட மாட்டிக்க அவரும் அவங்களை அடிச்சு போட்டுட்டு கீர்த்தனாவை கூட்டிட்டு வராரு. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க போற வழியில பாம்பு அடிக்க நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல அங்கே வந்த போலீஸும் ஹீரோட ஹோம் ஆளுங்களை தீவிரவாதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோட கண்ணுக்கு முன்னாடி சுட்டு தள்ளுறாங்க. மயக்கத்துல இருந்த ஹீரோவையும் கீர்த்தனாவையும் போலீஸ் தூக்கிட்டு போகுது. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் தமிழ்நாட்டுல குண்டு வெடிப்பு நடந்ததுனால ராணுவம் உள்ள வந்து மொத்த கண்ட்ரோலுமே எடுத்துக்குது. இதை பார்த்து ஐஜி நட்டிக்கு கால் பண்ணி நீ பண்ண கலவரத்தால இப்ப என்னாச்சுன்னு பாருன்னு சொல்ல நான் பண்ணது சென்னையில மட்டும்தான், ஆனா மொத்த தமிழ்நாட்டையுமே மொத்தமா இப்ப ராணுவத்துக்கிட்ட போயிடுச்சு, பொருளாதாரத்தை காரணமா காட்டி சென்ட்ரல் டைரக்டா உள்ள நுழையுது அப்படி சொல்ல அதுக்கு ஐஜியும் சரி ஏதாவது பண்ணி அந்த பணத்தை வெளியிட அப்படி சொல்லிட்டு போன வைக்க உடனே நட்டியும் அடுத்த தலைமுறை அறிவில்லாம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சொந்த சினிமா கம்பெனி மூலமா ஒரு ரிஷிகாந்த் அப்படிங்கிற ஒரு சினிமா ஆக்டரை உருவாக்கி இருக்காரு. அவனை வர வச்சு நேத்து நடந்த அந்த கலவரத்தை எதிர்த்து பேசி ஆக்ரோஷமா ஒரு வீடியோ போடுன்னு சொல்ல அவனுமே போய் புரட்சிகரமா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரிபப்ளிக்கோட ஷிப் வைசாக் அருணாச்சல பிரதேச ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா சவுத் கொரியா பக்கம் குண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா நம்ம சப்போர்ட்ட கேக்குறாங்க, ஆனா நம்ம எந்த ஒரு சைடுமே போக கூடாது, நீட்ரோல இருக்கணும் அப்படின்னு மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஹோம் மினிஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹோம் மினிஸ்டரும் நாடு ஃபுல்லாவே பாதுகாப்பா பலப்படுத்துங்க, ரிபப்ளிக்க உள்ள வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால நாட்டை சுத்தி ராணுவமும் டேங்கரு வெப்பன்ஸ குமிச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டிலுமே இதே நிலைமைதான். இதை பார்த்த மக்களும் போர் வரப்போகுது அப்படின்னு பொருள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல ஹார்பர்ல இருக்கிற அந்த கண்டெய்னரை எடுக்க முடியாம நட்டியும் ராம்கிக்கு கால் பண்ணி அந்த கண்டெய்னரை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படி சொல்ல ராம்கியும் நான் எடுத்து தரேன், ஆனா அதுல எனக்கு
25% ஷேர் வேணும் அப்படின்னு கேட்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நட்டியுமே சொல்றாரு. அந்த நேரத்துல நட்டியோட வீட்டுக்கு வந்த ஐஜியும் நீ சொன்ன மாதிரி கீர்த்தனாவுக்கு ஐடியா கொடுத்து பக்கபலமா இருந்தது ஹீரோ தான், இப்பதான் என்னோட ஆளுங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல நட்டியும் இப்ப ஹீரோ எங்கன்னு கேட்க சேஃபா டாஸ்கிட்ட இருக்காருன்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து கீர்த்தனாவும் கோமால இருந்து முழிச்சு ஹீரோட பேர் சொல்லி அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ரூம்ல இருந்த டிவில வன அதிகாரியா வேலை செஞ்ச தீவிரவாதிய போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. நேற்று நடந்த அந்த குண்டு வெடிப்புக்கு இவருக்கும் தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகத்தின் பேர்ல தான் இப்ப கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட போட்டோவை போட அதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி ஹீரோவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டிக்கிட்ட சொல்ல அவரும் நான் பாத்துக்கிறமா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஐஜியை பார்த்து நட்டியும் ஹீரோவை போட்டு தள்ளிடுங்க இல்லனா கீர்த்தனாவுக்கு ஐடியா கொடுத்து என்னோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிடுவோம் அப்படி சொல்றாரு. அதனால ஐஜியும் தாசுக்கு கால் பண்ணி ஹீரோவை என்கவுண்டர்ல போட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இங்க ஹீரோவை கைது பண்ணி தாசும் பெருமாளும் ஒரு பில்டிங்ல வச்சிருக்காங்க. அவரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோட ஹோம் சேர்ந்த பசங்க எல்லாம் அங்க வந்து ஹீரோவை வெளியில வர சொல்லி போராட்டம் பண்றாங்க. இத பார்த்த தாசும் ஹீரோவை இங்க வச்சு போட்ட நம்ம மாட்டிப்போம், அதனால வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா வர அங்க மிலிட்டரி ஆளுங்க வந்துடுறாங்க. அவங்க கிட்ட தாசும் ஹீரோ தான் நேத்து நடந்த அந்த கலவரத்துல குண்டு வச்சிருப்பாரு அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால அவர் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மிலிட்டரி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் கீர்த்தனாவும் அவங்க அப்பா கிட்ட அவங்களோட லவ் மேட்டரை எடுத்து சொல்லி ஹீரோவை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்ல அவரும் ஐஜியும் நட்டியும் கூப்பிட்டு ஹீரோ பத்தி எடுத்து சொல்லி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ராம்கியும் ஹோம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல எமர்ஜென்சி அறிவிக்க முடியாது, அங்க இருக்கிறவங்கள வீரமானவங்க அவளை ஈஸியா கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹோம் மினிஸ்டரும் அதுக்கு தான் ஸ்ட்ரிக்டான மேஜர் பிரசாத் சிங் அனுப்பியிருக்கேன் அப்படி சொல்ல அந்த சிங்கம் அவரோட போர்ஸோட தமிழ்நாட்டுல வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அப்படி எதிர்க்கட்சி தலைவரை கஸ்டடியில் எடுத்துக்கிட்டு அவர் கொடுத்த அந்த தகவல் படி பலாயிரம் கோடி ரிபப்ளிக் பணத்தை மோசடி பண்ண அந்த குற்றத்துக்காக நட்டிய சிங்கமே கைது பண்ண வராரு. இத பார்த்த நட்டியும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கால் பண்ண அவரும் எனக்குள்ள நீ கால் பண்ணாத, என் போனை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிலைமை கைமீறி போயிடுச்சு, நீ மாட்டினா நானுமே மாட்டிப்பேன், எதுவுமே சொல்லாத அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. உள்ள வந்த சிங்கம் நட்டியை அரெஸ்ட் பண்ணி வெல்லிங்டன் ராணுவ மையத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்கதான் ஹீரோமே விசாரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அந்த கலவரத்துல சம்பந்தப்பட்ட புலிப்பாண்டியையும் அங்கதான் வச்சிருக்காங்க. அவர் கூடவே எதிர்கட்சி தலைவருமே இருக்காங்க. அப்பதான் தாசும் பெருமாளும் ஹீரோவை மிலிட்டரி ஆளுங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஐஜி கிட்ட சொல்ல ஹீரோ நமக்கு வேணும், திரும்ப வந்து நட்டியும் நம்ம உயிரை வாங்குவான், நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல தாசும் பெருமாளும் ஹீரோவை கூப்பிடுறதுக்காக வெல்லிங்டனுக்கு வந்து சிங்க பார்த்து ஹீரோவை தப்பா கைது பண்ணிட்டோம், அவர் தீவிரவாதிலாம் இல்ல என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல சிங்குக்கு கேர்னலும் டெல்லியில இருந்து கால் பண்ணி ரிப்பப்ளிக் நிறைய இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண உடனே ரிப்பப்ளிக் ஆளுங்களும் இந்தியா ஃபுல்லாவே குண்டு போட ஆரம்பிக்க அங்கிங்க மக்கள் பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்களை மிலிட்டரி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டோட சிஎம் ஜிஎன்ஆரையோ அவரோட பொண்ணு கீர்த்தனாவையும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுட்டு போக வெல்லிங்டன் மேலேயுமே குண்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோ நட்டி சிங்கு பெருமாள் தாசு எல்லாருமே ஓடி வராங்க. இதைத்தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. அப்படி ரிபப்ளிக் படையுமே தொடர்ந்து கொண்டு போட்டு நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட சேட்டலைட் எல்லாத்தையுமே ஏவுகணைய வச்சு அழிக்கிறாங்க. அதனால கம்யூனிகேஷன் சுத்தமா நின்று போகுது. வெளியே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. கரண்ட் இல்ல, சாப்பாடு இல்ல. அதையும் தாண்டி அணுக்கதிர் வீச்சால பல புது நோய்களும் பரவ ஆரம்பிக்குது. சொந்த நாட்டிலே மக்கள் அகதிகளா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட ரிபப்ளிக் பேஸ்ல இருந்து ஒரு சைனா பட தமிழ்நாட்டுக்குள்ளமே வருது. அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா தமிழ் மக்களை அதிக அளவுக்கு இனப்படுகொலை செஞ்ச பிரியங்கா ஃபெரரோட யூனிட்டுமே வருது. அதோட ஹெட்டான பிரியங்கா ரிபப்ளிக்கோட முக்கியமான ஆயுதமா மாறிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல வந்ததுமே நிறைய பேர்த்த சித்திரவதை பண்றதும் கொடுமை பண்றதும் பெண்களை கற்பழிக்கிறதுமா அவரோட அடாவடித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்திய குண்டுவெடிப்புல இருந்து தப்பிச்ச ராமன் சிங்கும் அவனோட ராணுவ படையும் ரேடியோ பிரீக்வன்சி மூலமா ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு கேட்டு பாக்குறான். ஆனா எதுவுமே கிடைக்கல. அந்த நேரத்துல ராமன் சிங்கோட சிக்னல் வந்த அந்த இடத்தை கண்டுபிடிச்சு பிரியங்கா பெரேரா அங்க வந்து இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஆளுங்க எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுட்டு ராமனை கண்ணுல துணியை கட்டி ஜிஎன்ஆர பாக்க அனுப்பி விடுறான். ராமனோ நம்மள பெரேரா சரண்டராக சொல்றான், இல்லனா எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் மக்களோட அவல நிலையை பார்த்த ஜிஎன்ஆரும் என் மக்கள் இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், அதனால இந்த தமிழ்நாட்டை நான் ரிபப்ளிக்கோட இணைக்கிறேன் அப்படி சொல்ல தமிழ்நாட்டுல இருந்த போலீஸும் மிலிட்டரியும் இப்ப பெரேராவோட யூனிட்டா மாறுறாங்க. தமிழ்நாடு மொத்தமும் இப்ப பெரேராவோட கண்ட்ரோலுக்கு வருது. அதனால பெரேரா ஜிஎன்ஆர் அவரோட பொண்ணையும் ஒரு பில்டிங்ல வச்சிருக்கான். இந்த பெரேரா வெறும் வேட்டனே தான். அவனுக்கு மேல ஆர்டர் போற ரிபப்ளிக் சேர்ந்த 2 பேர் இருக்காங்க. ஒன்னு ஜெனரல் சோ ரிபப்ளிக்கோட கடற்படை தளபதி, இன்னொருத்தன் சூகா ஜெங், இவன் தான் சென்ட்ரல் ஜோவோட மூளை. இவனுக்கு 2 பேரும் தமிழ்நாட்டுல சில பேர்த்த கொன்னா பலாயிரம் பேரை பயத்துல கட்டுப்படுத்தல அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக சென்னை சிட்டி அவுட்டர்ல டார்ச்சர் சேம்பர் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எதிராக கொடி பிடிக்கிறவங்க கோஷம் பண்றவங்க எல்லாருமே அங்கே வச்சு குடும்ப பண்ணி சாகடிச்சாங்க. அப்படியே ஜிஎன்ஆர சவுத்தன் ப்ராவிடன்ஸுக்கு பிரதமராக்கி அவரை வச்சு மத்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட ரிபப்ளிக் நமக்கு ஒரு தனி நாட்டை
உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இனிமே இதுதான் நமக்கு நாடு, அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரிபப்ளிக்ல வந்து சேருங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க. அப்படி உரிமைக்காக போராடுற மக்களை தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்தி கூண்டுல அடைச்சு வச்சு பெரேரா கொடுமை பண்றான். அப்படியே மெட்ரோ ரயில் ஹெட் ஆபீஸ ரிபப்ளிக்கோட ஹெட் ஆபீஸா மாத்துறாங்க. அந்த ஆபீஸுக்கு மேல நிறைய மிசைல்ஸ கொண்டு வந்து இறக்குறாங்க. அதுக்கான டெட்டனேட்டரை ஒரு சூட்கேஸ்ல வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் அந்த மிசைல்ஸ மக்கள் மேல போடுறதா அவங்க திட்டம். அங்கே கட் பண்ணி அப்படியே பல நாள் கழிச்சு காட்டுறாங்க. சென்னையில இருந்து 493 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மசனகுடியில ரிபப்ளிக்கு தெரியாத மாதிரி குண்டு வெடிப்புல இருந்து பல மக்களை காப்பாத்தி ஹீரோ அங்கே வச்சிருக்காரு. அவங்களுக்கு தேவையான உணவை அங்கேயே விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. அங்க கோமுல இருந்து நட்டியுமே இப்பதான் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறாரு. அவர்கிட்ட குண்டு வெடிப்புல இருந்து தப்பிச்ச தாசும் பெருமாளும் ஹீரோ தான் நம்மள எல்லாம் காப்பாத்தி இங்க கொண்டு வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த நட்டியும் என்னடா நாம இவனை கொல்ல சொன்னா அவன் நம்மளே வாழ வச்சுக்கிட்டு இருக்கானு அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோட கேம்ப்ல இருந்த பாய் ஒருத்தவரு ஒரு குரூப்பை கூட்டிட்டு வந்து இவங்க இருந்த இடத்தை நேத்து பெரேராவோட ஆளுங்க நாசம் பண்ணிட்டாங்களா, அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படி சொல்ல இத காவலுக்கு இருந்த சிங்கம் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே இங்க தங்க வைக்க முடியாது, நாமளே எப்ப ரிபப்ளிக் கிட்ட மாட்டிப்போம் இருக்கோம், இதுல புது ஆளெல்லாம் கேம்புக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் இவங்களும் நம்மள மாதிரி ஆகுறீங்க தான், நாம உதவி பண்ணாம வேற யாரும் உதவி பண்ண போறா அப்படி சொல்லிட்டு அவங்கள அங்க தங்க வைக்கிறாரு. அந்த குரூப் ஹீரோவை கையெடுத்து கும்பிட்டு அங்கேயே தங்குறாங்க. இத நட்டியுமே பாக்குறாரு. இந்த கேம்ப்ல ஜாதி மதம் பாகுபாடு இல்லாதத நட்டியுமே பார்த்துட்டு இந்த கேம்பை விட்டு வெளியில போனாதான் ஜிஎன்ஆரும் கீர்த்தனாவும் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவங்க இந்த கேம்பை விட்டு யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு ரூல்ஸ் வேற போட்டு வச்சிருக்காங்க. இந்த கேம்பை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்தாதான் நாம இங்க இருந்து வெளியில போக முடியும் அப்படின்னு அவரு நினைச்சிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட முடிவு பண்ணி சிங்கு கிட்ட போயிட்டு பாய பத்தி தப்பா பேசி இங்க நீங்க தான் ரூல்ஸ் போடணும், அத நாங்க ஃபாலோ பண்ணணும், நாம இங்க இருந்து வெளியில போனா அப்பதான் நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க முடியும் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இன்னொரு பக்கம் பாய் கிட்ட போயிட்டு நீங்க கூட்டிட்டு வந்த ஆளுங்களை எப்படி இந்த சிங்கு தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம், அவரை இந்த கேம்பை விட்டு வெளியில அனுப்பலாம், நானே போய் அவனை விட்டுட்டு வரேன், ஆனா அதுக்கு நீங்களுமே சம்மதிக்கணும் அப்படின்னு பேசி பாக்குறாரு. ஆனா சிங்கும் பாயும் சண்டை போட்டுக்க நட்டி தான் நமக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நான் நட்டிய உங்க அரசியல்ல இங்க வேலைக்கு ஆகாது, இந்த கேம்ப்ல இருந்து போனவங்க இன்னும் ஒருத்தர் கூட திரும்ப வரல, கேம்ப்ல இருக்கிறதா சேஃப்னு சொல்ல அங்கிருந்த ஆளுங்களும் நட்டி பண்ண அந்த வேலைக்காக சாப்பாடு கூட கொடுக்காம தண்டிக்கிறாங்க. பசியில உட்கார்ந்துகிட்டு இருந்த நட்டிக்கு கற்பமா இருக்கிற அன்பும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க. பசியில இருந்த நட்டியும் சாப்பாட்டை வேக வேகமா சாப்பிட அவருக்கு விக்கல் வருது. அப்ப அன்பும் அவருக்கு தண்ணியை கொடுக்க இதை பார்த்த நட்டியும் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த அண்ணன் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு. அங்க கட் பண்ணி இப்ப கீர்த்தனாவும் சூகே ஜெங் கிட்ட போயிட்டு ஒரு நாட்டை ரீபில்ட் பண்ணணும்னா மெடிசின் சாப்பாடு இது எல்லாத்திலும் தான் போக்கஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு 80% மக்களை மைனிங்ல போட்டு சாகடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு செங்கம் நாடு நல்லா வரணும்னா மக்களை வேலை செய்ய வைக்கிறோம், அவங்கள வேலை செய்ய வைக்கிறதா நம்மளோட வேலை அப்படின்னு சொல்ல கீர்த்தனாவும் ஜிஎன்ஐ கிட்ட போயிட்டு அப்பா ஏதோ தப்பா நடக்குதுப்பா, இவங்களோட பிளான் எல்லாம் மக்களை காப்பாத்துற மாதிரி தெரியல, இவங்க காப்பாத்திக்க தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது செய்யணுப்பா அப்படி சொல்ல பேசாம வா எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஜிஎன்ஆரும் வராரு. அந்த நேரத்துல மைனிங்ல வேலை செய்யற வயசானவங்களையும் நோய்வாய்ப்பட்டவங்களையும் கொண்டு போடுங்க அப்படின்னு ஜோவும் மெசேஜ் அனுப்புறாரு பெரேராவுக்கு. அப்படி எங்க கேம்ப்ல அன்புக்கு குழந்தை பிறக்குது. பிரசவத்துல அன்பு இறந்து போக அந்த குழந்தைய யார் பாத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நட்டியுமே அந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி வாங்கிக்கிறாரு. அப்படி ஹீரோட கேம்ப தாண்டி நிறைய பெரேராவோட வண்டி போறத சிங்குவும் ஹீரோவும் பாக்குறாங்க. அத பத்தி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப அத காதல வாங்கின நட்டியும் அவங்க மைனிங் பண்ண போயிருப்பாங்க. இந்த பிரதேசத்துல பாக்சைட் அதிகமா கிடைக்கும், அதை வச்சு அலுமினியம் தயாரிக்கலாம். சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த மலைவாழ் மக்கள் போராட்டம் பண்ணதுனால அந்த மைனிங்க மூடிட்டாங்க அப்படி சொல்ல இங்க மைனிங் பண்ண நிறைய மெட்டல்ஸ் இருக்கும் போது அவங்க ஏன் அலுமினியத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஹீரோவும் கேட்க அதுக்கு யாருக்குமே பதில் தெரியல. அப்பதான் நட்டியும் நாம இங்க இருந்து யோசிக்கிறதுக்கு பதிலா அவங்க கூட்டத்துக்குள்ள போனா மட்டும்தான் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் அப்படி சொல்ல ஹீரோ நட்டி கூட சேர்ந்து ஒரு 4 பேர்த்த கேம்ப விட்டு ரகசிய வழி மூலமா பெரேராவோட கேம்புக்கு அனுப்பி வைக்கிறாரு. நட்டியுமே அந்த கேம்ப்ல செக்யூரிட்டி வேலை பாக்குற ஐஜி கல்யாண பார்த்து செத்துடுவனு நினைச்சு மச்சான் நம்ம கிட்ட அதிகார பதவி எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பொய்யாடா, இது என்ன வாழ்க்கைன்னே தெரியலடா, கேம்ப்ல ஒரு குழந்தைய என் கையில கொடுத்தாங்க, அது நெளியுது என்னை பார்த்து சிரிக்குது, ஒரு உயிர் பிறக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்பதான் எனக்கு புரியுது, எத்தனை உசர நாம எடுத்திருக்கோம், இதனா வரைக்கும் என் தேவைக்காக மட்டுமே வாழ்ந்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு அழுது புலம்புறாரு. ஐஜி அவரை அமைதிப்படுத்த அதுக்கப்புறம் நட்டியும் பெரேராவோட கூட்டம் அடுத்தடுத்து என்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்ல ஐஜியும் இப்ப நட்டிய அந்த மைனிங்ல வேலை செய்யறதுக்காக சேர்த்து விடுறாரு. அங்க இருக்கிற வயசானவங்க நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாரையுமே பெரேரா இறக்கம் கூட பார்க்காம உயிரோட வச்சு தீய வச்சு கொளுத்துறான். நட்டியும் அந்த மைனிங்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்தோம் அப்புறம் ராமன் சிங் கிட்ட இருந்தோம் சில இன்ஃபர்மேஷனை கண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
ஹீரோ கிட்ட வந்து ஜிஎன்ஆர் சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்திய வீரர்கள் எல்லாருமே ரிபப்ளிக்கோட இணைஞ்சிட்டாங்க. தமிழ்நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் ஜெனரல் ஜோவோட உடனடி தேவையா இருந்தது வெளியில இருக்கிற ரிபப்ளிக் பேஸுக்கு இத பத்தி தெரியப்படுத்தி தகவலை அனுப்பி அவங்கள வர வச்சு இந்தியா மொத்தத்தையுமே அடிமைப்படுத்தணும். அதுக்காக அந்த ஜோவுக்கு ரிபப்ளிக்க கம்யூனிகேட் பண்றதுக்காக ஆண்டனா தேவைப்படுது. ஆண்டனா செய்யறதுக்காக அலுமினியம் முக்கியமான மெட்டலா இருக்கு. அதுக்காக தான் பெரேராவை வச்சு மக்களை அடிமைப்படுத்தி மைனிங் பண்ண வச்சு அலுமினியத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு நட்டி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் அந்த பெரேராவை புடிச்சிட்டா அவனை பணிய கைதியாக்கி ஜெனரல் ஜோ கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அடிமைப்பட்டு இருக்கிற மக்களை மீட்கலாம் அப்படின்னு பிளான போட்டு தன்னோட டீமோட பெரேராவோட கேம்ப் குள்ள போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டு பெரேராவை உயிரோட புடிச்சிட்டு அவன் கூட இருந்த கொஞ்சம் பேத்தையுமே கைது பண்ணி கேம்புக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த சண்டையில ஹீரோட டீம் இருந்த பெரும்பாலும் குண்டடிப்பட்டு செத்து போக அவரை அடக்கமும் பண்றாங்க. அன்னைக்கு நேற்று ஹீரோட கேம்ப்ல ஐஜியும் இந்த பெரேரா ரிபப்ளிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு முறை அவனை ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணலனா மொத்த ஆர்மியுமே இங்க வந்துடும், தேவையில்லாம அவனை இங்க கொண்டு வந்து கேம்போட சேஃப்டியை நாசம் பண்றீங்க அப்படின்னு சொல்ல கூட இருந்த ராமன் சிங்கும் ஆமா இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள அவனை விடல அப்படின்னா ஜோவோட பட்டாளமே இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பெரேராவை கட்டி போட்ட அந்த இடத்துல புலிப்பாண்டியும் எதிர்கட்சி தலைவரும் அங்கிருந்த துப்பாக்கியை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது புலிப்பாண்டி தவறுதலா துப்பாக்கியை சுட அதுல இருந்த தோட்டா பெரேராவோட நெத்திலே பட்டு செத்து போறான். இத பத்த எல்லாரும் இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன் ஆனா அது ரொம்பவே டேஞ்சர்னு சொல்ல எதுவா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஹீரோவும் பெரேராவோட பாடியையும் அவன் கூட இருந்தவங்களோட பாடியையும் ராமன் கிட்ட கொடுத்துட்டு அவர் டீம் கூடவே ஒரு வீடியோ காசட்டையுமே கொடுத்து அனுப்ப அவனும் அந்த பாடியை எடுத்துட்டு வந்து ஜோ கிட்ட ஒப்படைக்க பெரேராவை பார்த்து கத்தி அழுகுறான் ஜோ. அப்படியே அந்த வீடியோவை பிளே பண்ண அதுல ஹீரோவும் எங்களை அடிமையாக்க நினைச்ச உங்களுக்குமே இந்த நிலைமை தான் அப்படி சொல்லியிருக்காரு. இதை பார்த்த செங்குமே கடுப்பாகி ஹீரோ அந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உயிரோட எனக்கு வேணும் அப்படின்னு ராமன் கிட்ட சொல்ல ராமனும் நான் பிடிக்கிறேன் அப்படி சொல்ல அந்த கூட்டத்துல தான் ஹீரோமே ரிபப்ளிக்கோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஐஜி மூலமா நெட்டியும் ஜிஎன்ஆரையும் கீர்த்தனாவையும் பார்த்து ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு, நான் அவரோட கேம்புக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட கீர்த்தனா உன்னை பாக்கணும்னு சொன்னா ஹெட் குவார்டர்ஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி வர வச்சு ஹீரோவை கீர்த்தனா முன்னாடியே சோ கிட்டையும் ஜென் கிட்டையும் மாட்டி விட்டுட்டு இவன் தான் உங்க பெரேராவை சுட்டது அப்படின்னு சொல்றாரு. ஜிஎன்ஆரை பார்க்க வரதுக்கு முன்னாடி நட்டியும் ஜோவையும் ஜெங்கையும் பார்த்து நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி ஹீரோட கேம்ப் இருக்கிற அந்த இடத்தையுமே போட்டு கொடுத்து தான் வந்திருக்காரு. ஹீரோட கேம்ப அழிக்கிறதுக்காக ஜோவும் படை அனுப்புறான். அப்படி இந்த பக்கம் ஜிஎன்ஆரை வச்சு ரிபப்ளிக் கூட சேருங்க அப்படின்னு மத்த பிரதேசத்துக்கு வீடியோ எடுக்க சொல்ல அதுக்கு ஜிஎன்ஆர் சம்மதிக்காம இருக்குவோம் நட்டியுமே உள்ள போந்து ஜோ கிட்ட நாம ஏன் அவரை வச்சு எடுக்கணும், கீர்த்தனாவை வச்சு எடுக்கலாம், இங்க அரசியலா இருந்தாலும் சரி சினிமாவா இருந்தாலும் சரி வாரிசுக்கு தான் முன்னுரிமை அப்படி சொல்ல சோ அவன் டீம் கிட்ட கீர்த்தனாவை கூட்டிட்டு போயிட்டு வீடியோ எடுத்து டிவில போடுங்க அப்படி சொல்லி அனுப்புறான். இன்னொரு பக்கம் செங்கும் ஹீரோவை சித்திரவதை பண்ணி உன்னோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் அமைதியாவே இருக்காப்ல. அப்ப உன்னோட கேம்ப்ல இருக்கிற மக்களை கொல்ல வேண்டியதா போகும், நீங்க விடுதலைக்காக கொன்னீங்க நாங்க வளர்ச்சிக்காக கொள்றோம் அப்படி சொல்ல அங்கிருந்த ஜோவும் கேம்ப அட்டாக் பண்ண போனா அங்க யாருமே இல்ல, ஒரு ரூம் ஃபுல்லாவே பெரேராவோட ஆளுங்களை கட்டி போட்டு வச்சிருக்காரு ஹீரோ. அப்பதான் ஹீரோவும் நான் உங்க ஆளுகளை கொல்லல நீங்க தான் கொல்ல போறீங்க அப்படி சொல்ல சோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா கேம்ப்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட பேச ட்ரை பண்ண அவங்க எல்லாருமே ஹீரோ வச்சிருந்த அந்த பாம்ல மாட்டி செத்து போறாங்க. அப்ப பெரேரா கூட வந்த அந்த பாடிஸ்ல எங்க அப்படின்னு செங்குமே யோசிக்க நம்ம சிங்கோட ஆளுங்க தான் செத்து போன மாதிரி ஜோவோட கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் தாசும் ஹீரோட ஆளுங்களும் ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல பாம்ப செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கீர்த்தனாவும் விடுதலையை பத்தி எழுச்சிகரமா பேச இத பத்த செங்கும் என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது நட்டியும் இனிமே இது எல்லாமே எங்களோட கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. நட்டியும் ஹீரோவும் சேர்ந்துதான் ரிபப்ளிக் படைய தமிழ்நாட்டில இருந்து ஓட வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான போட்டு அவங்கள திசை திருப்பி இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் நட்டியும் சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட இன்னொரு பக்கம் சிங்கம் ரிபப்ளிக் படைய ஓட விடுறாரு. அப்படியே எல்லாருமே தப்பிச்சு வெளியில வர இத பத்த சிங்கம் டெட்டனேட்டர் மூலமா எல்லா மிசைல்ஸுமே சுத்தி இருக்கிற மக்கள் மேல லான்ச் பண்ண போக டாஸ் பாம் வச்ச அந்த மெட்ரோ ட்ரெயின் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள நுழைஞ்சு வெடிக்குது. அதுல மட்டும் ஜோவும் செங்கும் செத்து போயிடுறாங்க. அப்படியே மீதி இருக்கிற ரிபப்ளிக் படைய தமிழ்நாட்டு போலீஸும் இந்தியன் மிலிட்டரியும் சேர்ந்து அட்டாக் பண்ணி மக்களுக்கு விடுதலை கொடுக்கறாங்க. அப்படியே எல்லாமே முடிய ஹீரோவும் கீர்த்தனாவும் ஒண்ணு சேர்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓவரால் ரெஸ்பான்ஸ் எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு, மத்தவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு படம் வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, இப்பா பண்ணனக்காக வந்து பார்க்கலாம். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டா சரித்திரம் இல்லைல்ல. ஆக்சுவலா ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படம், யாரும் தியேட்டர்ல மிஸ் பண்ணாது. நல்லா பாருங்க படம், நல்லா சொன்னேன் ஒரு மாதிரி ஒரு மணி நேரம் நல்லா பார்க்கலாம் படம். அந்த ஒரு நல்லா தான் இருந்துச்சு, தியேட்டர் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு முறை பார்க்கலாம் தாராளமா. நல்லா இருக்கு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கலாம். போர் அடிக்காம போது கூஸ் பம்ப்ஸாகவும் 2-3 இடத்துல நல்லா இருக்கு. அதெல்லாம் அவ்வளோவா இல்லை ஜி, அதெல்லாம் அவ்வளோவா இல்லை. காமெடி இருக்கு, அது நல்லா இருக்கு. அதுவும்
ஸோ மியூசிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எண்டில் அந்த ரேப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் வருது. இன்னொன்று வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் கொஞ்சம் அவரே காமெடியாக இது பண்ணுவார். ஆனால் இதில் காமெடியெல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் சீரியஸ்னஸாக அப்படி தான் போகுது. நேஷ்னாலிட்டி யுனைட்டடாக ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் எடுத்துனார். வேர்ல்டு வரப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. மற்றபடி நம்ம தான் இந்த தமிழ் அப்படின்ற விஷயம், நம்மளை சென்னை கல்ச்சர் அதை பற்றி கொஞ்சம் லாக் இருக்குது ப்ரோ. ஸ்டோரி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அவர் பேக் எண்டில் நடராஜன் அவர் ஸ்டோரி சொல்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்பீடாக போகுது, அது விஷுவலாக காமிக்கிறப்போ அந்த இடத்துல லாக் இருக்குது. ஸ்டோரி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். படம் வந்துட்டு என்னது ஒரு இன்ட்ரெஸ்டடாக அந்த மாதிரி எடுத்துன்னு போல கொஞ்சம் லாக் இருக்குது ப்ரோ. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமா? பிடிக்கும் ப்ரோ. இப்போ படம்னாவே கொஞ்சம் வைப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. அவ்வளோ வைபாலாம் இல்லை, பட் நார்மலாக போச்சு. சாட்டிஸ்ஃபைடா நீங்கள்? ஓகே தான். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி? எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? ஃபேன்ஸ் பிடிச்சது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். விஎஃப்எக்ஸ் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அண்ணாவோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்ததை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. குவாலிட்டிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி தான். கதை புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து அது ஒன்ஸ் புரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காகவே இருந்தது. படத்தில் லவ், ரொமான்ஸ், காமெடி அந்த மாதிரிலாம் இருக்கு. காமெடிக்கு வந்து ஷா அவங்க வந்திருக்காங்க, அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் வந்து அது அப்படியே கதையோட அப்படியே மூவ் ஆகிடும், நம்ம லேக்ன்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒன்ஸ் அதான் கதை புரிஞ்சக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்டர்வலும் சரி, கிளைமேக்ஸில் கடைசி ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. லேக்ன்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே மூவ் ஆகும், ஆனால் வந்து கடைசியில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு. ஆதி ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இல்லை ப்ரோ, பிடிக்கல. அது நல்லா தான் போடுங்க, ஆனால் முதல் நாள் நல்லா தான் போடுங்க, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. இல்லை ப்ரோ, கடைசி உலக போர், அவ்வளோதான். இப்போ பாதி படம் ஒரு வைபாக இருக்கும். இந்த படம் பாம்பு ப்ரோ, ஒரு போதும் 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 போதும். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. மற்றவங்களுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஓவராலாக படம் போர் அடிக்காம? எனக்கு போர் அடிக்காம காமெடி அந்த மாதிரி, லவ் அந்த மாதிரி? காமெடி நல்லா இருக்கு, பட் லவ் வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ராக் இல்லை. மியூசிக் நல்லா இருக்கு. படம் ஒர்த்தா ப்ரோ பார்க்கறதுக்கு? ஒருத்தான் ப்ரோ. சூப்பரா இருந்தது. ஆதி செம்மையா இருந்தாரு, ஹேண்ட்ஸமா இருந்தாரு. மற்றபடி படம் சூப்பரா இருந்தது, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருந்தது. கடைசி உலகம் போட்டு பேர் வச்சிருக்காங்க. அதான் உலக போர் மாதிரி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது படம். காமெடி அப்பப்போ இருந்தது, நல்லா தான் இருந்தது, எங்கேஜிங்கா இருந்தது. 3 hours போர் அடிக்காம இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, ஜாலியா தான் இருந்தது. லவ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படத்துல அது கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பெருசா இதுல எதுவும் பெருசா ப்ரியாரிட்டி இல்லை. பட் இருக்கு, லவ் சீன்ஸ் இருக்கு. கடைசி உலக போர் பேர் அது என்ன? கடைசி அதான் அந்த வேர்ல்டு வார் வந்துச்சுன்னா இப்போ அந்த அணு ஆயுதம் அதெல்லாம் அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி டேமேஜஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த காமிச்சிருக்காங்க. பட் அந்த கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க் சிஜியில் அது பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதான் வேர்ல்டு வரப்போ என்ன இந்த பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிஜிவிஎஃப்எக்ஸ் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் நல்லா இருக்கு, செம்மையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் பண்ண மாதிரியே தெரியல. பிஜிஎம் ஸ்கோர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. 9 பாட்டு நாங்கள் சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது, இது வரைக்கும் அந்த எல்லா படத்தில். இதில் இந்த படம் கொஞ்சம் அதுக்கு நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது. படத்தில் வேறு என்ன ப்ராப்ளம்? பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பயங்கரமாக இருக்குது. டைரக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு. லாஜிக் ஹோல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். கரெக்டாக இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு என்ன தேவைன்ற மாதிரி சொல்லலாம். செம மெசேஜ் ஆன படம். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ண மாதிரி தெரியல, நல்லா இருந்தது படம். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி நரேட் பண்ணியிருக்காரு, அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். இந்த கன்னு வார் அது இதுன்னு சொல்லி இது பண்ணாமல், ஸோ அது கரெக்டாக தெரியுற மாதிரி நரேட் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்குமே வந்துட்டு போர் அடிக்காம கொண்டு போயிட்டாங்க. இல்லை மற்றவங்களுக்கு எப்படி ப்ரோ, ஆஸ் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. ஆதியனாக்கு பக்காவான ஒரு படம், நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஆதியனா இதில் பார்க்கறதுக்கு. லவ் ரொமான்ஸ் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் காமிச்சிருக்காங்க, நல்லா இருக்கானா, நல்லா இருக்கு. சென்னையில ஒரு டிஃப்ரெண்டா இப்பெல்லாம் சென்னையில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் அல்டிமேட்டா இருந்துச்சு. எப்பவுமே நம்ம இப்பா படம் வந்து காமெடியா பார்த்து இந்த டைம் வந்து புதுசா ஒரு ஆக்ஷன்ல இருக்காரு, நல்லா சூட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. அவரும் டைரக்ஷன், அவரு மியூசிக் வழக்கம் போல நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியர்ல ஒரு நிறைய பண்ணிட்டாரு இது இருக்கும். ஆனா இது வந்து ஒரு நல்ல மூவியா இருக்கும் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. நம்ம சென்னை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கும், நல்லா என்டர்டெய்னிங்கா இருக்கும்.
கிளைமேக்ஸ்ல சும்மா சதற விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே போர் அடிக்கல. நீங்க 2.5 hours தான் நினைக்கிறேன் மூவி, பட் போர் அடிக்காம எப்படி எடுத்துட்டு போயிருமோ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு மூவி, கன்ஃபார்ம் பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ப்ரோ படம் கண்டிப்பாக வந்து பாருங்க, எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. தமிழ் சினிமாவில் ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்கு. ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. நார்மல் ஹிப்ஹாப் தமிழா படம் காமெடி மாதிரி வர முடியாது. பட் ஆனால் அடிச்சு சொல்லலாம், நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் அவர் கெரியர்லேயே. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து அவரோட ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து எல்லாமே வந்து லைக் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பழைய இது ஆதி மூவி தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலாக சூப்பராக இருந்துச்சு. லவ் காமெடி எல்லாம் எதுவுமே, லவ் இருக்கு, அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல யூஸ் பண்ணோம், சும்மா லவ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. சாங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கரெக்டாக எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக எப்படின்னா ஹிப்ஹாப்போட அப்படியே டோட்டலாக வேற ஜேர்னரை பார்க்குற மாதிரி இருக்குது. இது டோட்டலாக ஹிப்ஹாப் தான் எடுத்தாரான்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, ஹிப்ஹாப் இந்த மாதிரி ஒரு ஜேர்னரி மூவி கொடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மூவி கொடுத்தது ரொம்ப பெஸ்ட். கண்டிப்பாக ஹிட் தான். இல்லை போரே அடிக்கல, எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கல. இன்டர்வென்ஷன்லாம் செம்ம பிளாக் பஸ்டர் தான். கண்டிப்பாக ஹிட் தான். தேங்க்யூ. கடைசி உலக போர் பார்த்துட்டு வந்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. இது வரைக்கும் இல்லாத ஒரு புது ஜானர், ஃபுல்லாவே வார், ஃபுல்லாவே ஆக்ஷன் பிளாக். ஆனால் அந்த ஆக்ஷன் பிளாக்லையும் லவ் காமெடி எல்லாமே வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு லெசன் மாதிரி எடுத்துக்கலாம். லைக் ஒரு வார் நடந்தால் எப்படிலாம் இருக்கும், ஸோ வி ஷுட் பி பீஸ் அப்படின்றது. லைக் மனிதம் இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்கள் இருப்பார்கள், அதுதான் இதனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இட்ஸ் ஈக்குவலன் டு ஹாலிவுட் ஆக்ஷன் பிளாக் மூவிஸ் அப்படி சொல்லலாம். இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் இந்த ஹாலிவுட் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இந்த ட்விஸ்ட், பிளாட்ஸ், இந்த பிளானிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் நம்ம கண்ணில் பார்க்கறதுக்கு மாதிரி நமக்கு இருக்கும். அந்த பாம்பிங் ஆகட்டும், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆகட்டும், நம்ம நேராக ஒரு வாரம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆமாம், ரொம்ப இருக்குது. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. இது ஒர்த் வாட்சபிள். 2 hours 15 minutes ரன் டைம் இருக்குது. அந்த அந்த 2 hours 15 minutes போர் அடிக்காமல் போகுது, அதுதான் மெயினானது. இதுதான் டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்குது. மற்ற மூவிஸை ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுடைய மற்ற மூவிஸை கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஜானர்.